வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க மக்களே. ஆரம்பிக்கலாமா? நீங்கள் போட்ட லைக்குக்கு ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டை தான் பற்றி பேச போகிறோம். அந்த கண்டென்ட்டில் வேறு லெவல் தரமான சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். விஜய் பார்வதி, கமருதீன், ரம்யா ஜோ 3 பேரும் சும்மா 3 பேரும் கூவி கும்மி அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரம்யா ஜோவுக்கு சரியான வைத்தறிச்சல். ஏன்னா அது பிளான் பண்ண மாதிரி அதுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. ரம்யா ஜோவுக்கு கிடைக்கலன்னு ஒன்று அது சுபிக்ஷா கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒன்றே அதுக்கு அப்படியே ஆயிடுச்சு. ஐயோ என்னென்னமோ ட்ரை பண்ணமே அப்படின்ட்டு. ஆனால் விஜய் பார்வதிக்கு தெரியாமல் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் விஜய் பார்வதியை முதுகில் குத்தி எப்படியாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னு ஒரு கேம் ஆடி சபரிகட்டா இவங்ககிட்டலாம் கூட நம்ம ரம்யாச்சோ சொல்லியிருப்பாங்க. லைவ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி முதுகில் குத்துற ஒரு ரோலுக்கு பிளான் பண்ணபடி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. அது வந்து சுபிக்ஷா கிடைச்சிருச்சு. அதனால என்னங்கிறாங்க, பாருக்கா முடிஞ்சோம்னா இந்த மாதிரி சுபிக்ஷா வந்து ஒட்டுமொத்த காயினையும் அவளே வச்சுக்கிட்டு அவளே ஜெயிச்சிட்டான். அதில் இன்க்ளூடிங் ஒரு பயங்கரமான பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க. அது ரொம்பவே தப்பு. ஆனால் அது ஆல்ரெடி விஜய் பார்வதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்களா, இதான் வெளியில் போய் அவங்களுடைய மக்களுக்கு டைட்டில் அடிச்சுட்டா அவங்க மக்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுப்பானாம். ஒட்டுமொத்த காயினியை உள்ள டாஸ்கில் வேலை செஞ்ச லேபர்களுக்கு கொடுக்காத தானே வச்சுக்கிட்டு ஜெயிச்ச ஒரு பொண்ணு வெளியில் போய் இப்படி செய்யும், இது எப்படி செய்யும் அப்படின்னு ரம்யா ஜோ பேசும்போது விஜய் பார்வதி ஆமாம், ஆல்ரெடி விஜய் பார்வதியே ஒரு டாஸ்க் பயங்கரமாக ஒரு மேட்டை வந்து சுபிக்ஷா பற்றி பேசியிருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி வைஸ் அது இதெல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு ஏதோ பேசுகிறாங்க. அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் கீழே கமெண்டில் பயங்கரமாக அடிச்சு நோத்துறாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து இழுக்காதீங்க அப்படி இப்படின்னா. ஆனால் ஆல்ரெடியில் கடந்து வந்த பாதை கதை சொல்லும் போதுலேருந்து சுபிக்ஷா மேலே விஜய் பார்வதிக்கு ஒரு கண்டு. அது வந்து அடிக்கடி அது ஒரு பிராண்டிங் நேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். நான் கஷ்டப்படுற ஒரு இதிலிருந்து வந்திருக்கு இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட ஓன் நான் அப்படி தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இவங்க அதனால ஏதாவது மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைச்சிருமா அப்படிங்கிறதுக்காக நம்ம விஜய் பார்வதி வந்து என்னதான் இருந்தாலையும் ஆனால் ஏதோ விஜய் பார்வதிக்கு மக்களே உண்மையிலையுமே அந்த சுபிக்ஷா மேலேயும் அவங்க எடுத்துகிட்டு வர அந்த பிராண்டிங் நேமு அதில் மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. அதை வந்து அப்படியே வெளிக்காட்டியும் காட்டாத மாதிரி சுபிக்ஷா மேலே ஒரு வைத்தறிச்சல் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பத்தாதுக்கு கூட சின்செக் போட்ட மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேறு கிடைக்கல. ரம்யா ஜோவும் சேர்ந்துக்கிட்டு அக்கா அப்படி சொல்கிறாக்கா, நீங்கள் மக்களுக்கு வந்து அதை பண்ணிடணும்னு சொல்கிற பொண்ணு இப்போ அந்த டாஸ்கில் அத்தனை காயினும் வச்சு அவங்க ஜெயிச்சுட்டாக்கா. இதுக்கான கூட்டு 3 பேர் அப்போ தனித்தனியாகவே உங்களை பார்க்க முடியல. இதில் 3 பேரும் செஞ்சு ஒட்டு மொத்தமாக கும்மி அடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா செஞ்சது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து டக்குன்னு அந்த டைம் வந்து யார் அதிகமான காயின் வச்சுருக்காங்களோ அவங்க வெற்றி வாய்ப்பை தொடுவாங்க. அதனால யோசிச்சு காயின் கொடுக்குறத கரெக்டாக நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அதில் கூட அந்த பொண்ணு சரி ஓகே நம்ம ஜெயிக்கணும் இல்லையா அப்படிங்கிற ரீசனுக்காக கூட வச்சுருந்துருக்கலாம். சரி ஓகே அதோட ஓன் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கட்டும். பட் ஆனால் அவங்கள வந்து அந்த டாஸ்க்கை வச்சு அவங்கள வந்து அவங்க வெளியில் போய் செய்யணும்னு சொல்கிற அந்த விஷயங்களை வச்சு நீங்கள் விவாதிக்கிறதெல்லாம் அப்படி இருக்குது அந்த 3 பேருமே. எனக்கு அமிர்தின்னு ஏற்கனவே ஒன்றுமே இல்லை. உள்ளே அடிக்கிற கண்டென்ட்டுக்கு எதுக்கு உள்ளே போனேன் என்ன பண்ணுறேன் இப்படியே இருந்துட்டு இருந்தால் எப்படி ஓட்டிங்க. எனக்கு தெரிஞ்ச சீரியல் ஆக்டர் ஹீரோ அப்படிங்கிற அந்த ரோலு கமருதீன் அப்படிங்கிற அந்த நேமு வெளியில் சம்பாரிச்சதுக்காக போல் ஆகிட்டு இருக்குங்க ஒளிய. ப்ரோ நீங்கள் உள்ளே போய் ஒன்றுமே பண்ணல. உள்ளே போய் பண்ணினது என்னென்னா ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். 3 மாதம் கழிச்சா அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் அந்த 18+ டாபிக் இதே தான் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டு கேம் டேலண்ட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு லெவல் கண்டென்ட்டு பக்காவான ஒரு ரோடு சப்பரி மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸி எப்படியா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் சூப்பராக பண்ணுறாரு, நம்ம விக்கல் சிக்ரம் சூப்பராக பண்ணுறாரு, கானா வினோத் கூட ஏற்றுக்கலாம். நிறைய கெமியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே உள்ளே வந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு சூப்பராக கொண்டுட்டு போயிட்டுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சது மிகப்பெரிய வாய்ப்பு. ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா அடித்து நவுத்தி மக்கள் ஓட்டு வெட்டு தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளவங்களுக்கு ரொம்ப நாள் உள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியும். அதனால் விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், ரம்யா ஜோ இதெல்லாம் வில்லன் ரோல் வில்லி ரோல் அந்த கூடி கும்மி அடிப்பாங்களே பாருங்க அந்த மாதிரி இவங்களை பற்றி அவங்க அவங்கள பற்றி இதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஓன் டேலண்ட். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவே இத்தனை நாள் ஆதரவு பின்னாடி சுற்றிக்கிட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி தான் ஏதோ கண்டென்ட் நான் எதுக்காடா உள்ளே போனேன் அப்படிங்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
அந்த மாதிரி அவங்கவுங்க டேலண்ட்டையும் திறமையும் காமிச்சா பிக் பாஸ் ஹவுஸில் வேறு லெவலில் இருக்கும். பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸும் இன்னுமே வேறு லெவலில் பார்ப்பாங்க. ஏன்னா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ பயங்கரமாக போகும். இவங்கெல்லாம் அடிக்கிறத பார்த்தா வயிற்றுச்சலாகி ஆஃப் பண்ணி வச்சுட்டு மாத்திரா சேனல் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் உள்ள சும்மா கத்திக்கிட்டே இருந்தால் யார் மக்களே பார்ப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். சும்மா வெறும் மன கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிக் பாஸ் 8, 7, 6 விட பிக் பாஸ் 9 பார்க்கவே பிடிக்காம மக்கள் பூரா வைத்திருச்சில் மாற்று சேனல் மாற்று அப்படிங்கிற இடத்துல தான் போயிட்டுருக்கு. இது பிக் பாஸ் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகணுன்னா டேலண்ட் வைஸாக என்டர்டெயின்மெண்ட் வைஸாக ஒரு ட்ரூ ரோலாக அவங்க இருக்கிற வரைக்கும் 1-2 கேரக்டரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு, அவங்க அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் போகும். அந்த 1-2 பிடிச்ச கேரக்டர் ரோலில் நீங்கள் உட்காரணுன்னா நீங்களாக இருக்கணும். இந்த ஆக்ஷன் பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு பிளாட்ஃபார்மை சரியாக யூஸ் பண்ணிக்காமல் உங்கள் டேலண்ட்டை காட்டிக்காமல் எனக்கு என்ன ஊன்னு விஜய் பார்வதி மாதிரியும் நம்ம கம்பெனி மாதிரி ஏரியாக்குள்ள தெரியுமா, அதெல்லாம் செட் ஆகாது மக்களே. தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கருத்துடுங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் இப்படி இரிட்டேட் பண்ணுறாங்க, கடுப்பேற்றுறாங்க, யார் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்கள். அப்போ தான் அடுத்தடுத்த கண்டென்ட்டில் நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன், உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடவே ஒவ்வொரு வீடியோ மேலே லைவ் அப்டேட் அடிக்கடி தெரிஞ்சுன்னா மறக்காமல் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்கள்.